வெல்கம் மை ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் அடிக்குதுப்பா, அதனால் காலையிலே கண் கூசுது. இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ரெஸ்ட்டுப்பா. ஒரு வாரம் நல்ல ஒர்க் அவுட்டு, அதனால் வீடியோவும் சரியாக போட முடியல. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி சண்டே போடலான்ட்ருக்கேன், ஐடியா பண்ணிருக்கேன். ஏன்னா சண்டே தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு சொல்லித் தரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற நாள் ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரில்ஸு, நான் கோரு, பிளாங்கு, அதுக்கப்புறம் ஸ்பீடு, கன்டினியூட்டி, அப்படியே ஒரு வாரம் நல்லா ஒர்க் அவுட் போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஈவினிங் ஸ்கூலுக்கு போகிறேன்னா, ஸ்கூலுக்கு போகிறதால ப்ராக்டிஸு பண்ணிவிட்டு காலைல ப்ராக்டிஸ் வருவேன். 5 to 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிட்டு மதியம் சின்ன ஒர்க் பார்த்துட்டு ஈவினிங் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்படியே ரொட்டேஷன் பண்ணுறதால வீடியோ சரியாக போட முடியல. அதான் சண்டே போடலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக ஆதரவு பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு வந்திருக்கோம்னா, நம்ம ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம்ல, ஏதாச்சும் ஒரு கோல் வச்சு பண்ணணும், டார்கெட் வச்சு பண்ணணும். அப்போ தான் நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் எடுக்கலாம். நார்மலாக எந்த மாதிரி ப்ராக்டிஸ்னால், ஒரு உடம்பு வலிமையாக வச்சுக்கிறதுக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கெலாம் போக தேவையில்ல. சரிங்களா? ஜிம்முக்கு போயிட்டு காசு செலவு பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு அது வேஸ்ட்டு. நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நீ நல்லா பாடி பில்டராக ஆகணும், நல்லா உடம்பு ஏற்றணும் அப்படின்னா நீ ஜிம்முக்கு போகலாம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா மேக்ஸிமம் கிரவுண்டுக்கு தான் வரணும். சரிங்களா? கிரவுண்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நடந்துட்டு ஒரு 2 லேபு 3 லேபு நடக்கணும். லேபுன்னா ஒரு ரவுண்டு சொல்லுவாங்க, நாங்கள் அந்த லேபுன்னு கிரவுண்டில் சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு புரிகிற மாதிரினா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு நடக்கணும், நடந்து பழகணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, லைட்டாக ஓடி பார்க்கணும் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் 2 ரவுண்டு. அப்படியே நம்ம ஒரு ஆர்வமாக அது ஒரு லவ் பண்ணி பண்ணணும். சும்மா வந்தோமா சரி கடமைக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது. அந்த உடம்பு குறைக்கணும். 2வது அது லவ் பண்ணி பண்ணணும். எதாக இருந்தாலுமே என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பண்ணால் தான் அதோட மாற்றம் தெரியும். சும்மா கடமைக்கு பண்ணக்கூடாது. ஜிம்முக்கு போனாலும் சரி, இல்லை கிரவுண்டுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் வெயிட் லாஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டுக்கு வரலாம். அதே போல் இந்த போலீஸ் ட்ரைனிங் இருக்குல்ல, நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த போலீஸ் செலெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமில் எழுதி தெரியுமில்ல, உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் தெரியுமில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் இப்போ காலைல படிக்கிறீங்களா, ஈவினிங் கிரவுண்டுக்கு வரணும். இல்லை ஈவினிங் படிக்கிறீங்களா, காலைல கிரவுண்டுக்கு வரணும். அந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிசிக்கல் வரும்போது நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துட்டு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சில பேர்த்துக்கு பாடி கண்ட்ரோலு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு 2-3 மாதத்தில் ரிசல்ட்டு வரும்னா வராது. அதனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலில் விட்டுருவாங்க. அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் முன்னாடி காலைல படிக்கிறீங்களா, மதியமாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணிடலாம், ஃபிசிக்கலும் பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக உள்ளே போயிடலாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக அத்லெட்டு, இப்போ என்ன மாதிரி கேட்டகரினா, நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வருஷம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஏன்னா நாங்களாம் அது ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டுக்கும் குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? அவங்களாம் போலீஸு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குறைக்கிறதுக்கு அசால்ட்டாக சொல்கிறாங்க, நாங்கள் 3 மாதத்தில் குறைக்கணும், 2 மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஒரு செகண்டு குறைக்கிறதுக்கு உசுரை கொடுக்குறோம். ஏன்னா சில டைமு நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். சில டைமு நாங்கள் அப்படியே மலைச்சிட்டு என்ன கோச்சு வந்தாங்கன்னு வச்சுக்க, கோச்சு இருக்காங்க பயத்திலே செஞ்சுருவேன். ஆனால் கோச்சு இல்லைன்னு வச்சுக்க, எப்படியும் நான் லைட்டாக ஓபி அடிச்சிடுவேன். அதனால தான் எனக்கு
அப்படியே போயிட்டுருக்கு. நாங்களாம் ஒரு ஒரு நிமிஷம் குறைக்கிறதுக்கு உசுறு கொடுக்குறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம், வருஷ கணக்கில் கிடக்குறோம் கிரவுண்டுன்னு. நாங்களாம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். பார்ப்போம், நல்லா பண்ணுங்க சரிங்களா, நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் ரொம்ப வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக இங்கே இருக்கேன் கிரவுண்டில். அதனால் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. எப்படி ஓடணும், டெக்னிக் எப்படி மாற்றணும், என்னென்ன பிளான், ஒர்க் அவுட் பிளானு, ஃபுட்டு பிளானு எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.